பேபி ஃபாஸ்ட்டாக வா. என்னாச்சு? அது வந்து ஜங்கோக், அம்மா அப்பா எந்திரிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது ஜங்கோக். பேபி கீழே தான் இருக்கேன். உன் பால்கனிலேருந்து ஸ்டெப்ஸு போட்டு வச்சுருக்கேன், ரெடியாக வச்சுருக்கேன். ப்ளீஸ் இறங்கி வா. இந்த சான்ஸை விட்டோன்னு நினச்சிக்கோயேன், கடைசி வரைக்கும் மேரேஜே ஆகாது. வா பேபி போகலாம். புரியுது ஜங்கோக், ஆனால் உனக்கு தான் தெரியுமே எனக்கு ஆகிட்டுனா பயம்னு. உன்னை யாரும் இதை ரெடி பண்ண சொன்னான்? சரி அப்படியா? உன் அம்மா அப்பா எல்லாம் தூங்க தானே செய்கிறாங்க, பேசாமல் ஃப்ரெண்டு கேட்டு வழியா வந்துடு. முடியாது முடியாது. நான் எந்திரிச்சு வந்தேன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க டைகர் பார்த்துருவான், கத்துவான். அப்புறம் அம்மா அப்பா எந்திரிச்சிடான். தயா கீழே இறங்கி வர முடியுமா முடியாதா? நீ வேணா ஒன்று பண்ண. நீ படிக்கிற வழியாக மேலே ஏறி வந்து இந்த டேவை தூக்கிட்டு அப்படி படிக்கிற வழியாக கீழே இறங்கி நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் வச்சேன் இந்த மாதிரி திருட்டு கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ வாட்டி தான் ஃபெயிலியர் ஆவீங்கன்னே தெரிலடா. நீ சும்மாருடா மச்சான், இனி இவன் வரமாட்டான். மணி 5. கொஞ்ச நேரத்தில் சூரியன் அப்படியே எந்திரிச்சு பார்த்துருவான். எரிகினே ட்ராகன் பாடியாகி படுத்துருக்குறான் கார்டனில். காலையில் அவனுக்கு காயினை சுருவி தூக்கிட்டு போய் பாடையில் ஏற்ற வேண்டியதுதான். இன்றைக்காவது இறங்குவானா? எத்தனை அட்டம்டா மச்சான் பண்ணுறது? உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு காலமே போயிடும் போல். நான் என்னடா பண்ணுறது? அவன் வரவும் மாட்டான், தலை வலிக்குதுடான். அப்படியே நில்லு. கொஞ்ச நேரத்தில் தயங்கம்மாவே நம்மளுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்கடா மச்சான். அப்படியாடா தயம், வரியா இல்லையா? ஜங்கு அதான் நான் சொன்னேன்ல, நீ ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்து என்னை தூக்கிட்டு போ, வந்து தொலைகிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே மேலே ஏறி போகிறான் ரூமுக்கு. போய் பார்த்தா சின்னதாக ஒரு ட்ராக்கும் ஒரு டிஷர்ட்டை போட்டு நின்றுட்டுருக்கான். என்னது இது ட்ரெஸ்ஸு? அதான் ஓடி போய் கல்யாணம் பண்ண போகிறான்ல, அதான் ரெடியாக இருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸில் நீ ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க? எனக்கு புரிஞ்சிச்சிட்டே. எப்படியோ இந்த வாட்டி ஒன்றா தான் நம்ம மாட்டிப்போம். இதுவும் அவன் 95வது அட்டமை. கண்டிப்பாக அவங்க அப்பனுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கான். அவன் வரப்போகிறான், பார்க்க போகிறான், மாட்ட போகிறான். அதனால தானே நீ உன் நைட் ட்ரெஸ்லேயே இருக்க. அப்புறம் அவங்க அப்பா வருவான், பார்த்துட்டு 2 கற்றுவான், நீ போய் தூங்கலாம். அந்த மைண்ட் செட் தானே? இல்லை ஜாங்கோ, இப்போ நான் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு வந்தேன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காயிடும்ல, அதனால் நான் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே இது? இதோ இவ்வளோ ட்ராலி ஃபுல்லாக இருக்குது. நீ உன்னை தூக்கிட்டு லக்கேஜையும் தூக்கிட்டு நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணணும். மச்சான் நீ இன்னும்மா படிக்கட்டில் ஏறி வர? அங்கே சீக்கிரம் வாங்கல, நானே மேலே ஏறி வந்துட்டேன். உங்களை யாரா மேடம் ஒரு சொன்னான்? ஆளவே காணுமையாக தான் வந்தேன். சரி சரி வந்ததான் வந்தீங்க, இந்த லக்கேஜை தூக்கிட்டு போங்க. டே உங்களுக்கு ஃப்ரெண்டா இல்லை உங்களுக்கு போட்டுறாடா, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினா ட்ராகனும் பெட்டியை வாங்கி இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டேங்க பிடிச்சிட்டு கீழே இறங்குறான். கீழே போட்டுற மாட்டாள? கும்பனை பார்த்து எங்க பேசுறத கையெல்லாம் நடுங்குது. நீ போட்டுற மாட்டாள? கும்பனு வா அப்படி பேசிட்டே இறங்கும்போது அந்த ஏணி அப்படியே ஆடுது. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா மேலே நின்று அந்த ஏணியை நகர்த்திட்டு அப்படியே பிடிச்சிட்டு இருக்காரு. குட் மார்னிங் ஜங்கோக். தயாம் எங்கப்பா போயிட்டுருக்கீங்க? வந்துட்டான்டா, ஹார்லிக்ஸ் பாட்டில் வாய. மச்சான் வந்துட்டாராடா? ஐயோ லக்கேஜை மச்சு வச்சிருவா. ட்ராகனு அப்படியே திருப்பி லக்கேஜ் திரும்ப தயாங்க ரூம்லேயே வச்சுட்டு வந்துடுறான். மச்சான் முடியலடா, அவனுக்கு மேலேருந்து கீழே இறக்கட்டும், நம்ம கீழே இருந்து மேலே எடுத்துட்டோம். மச்சான் செத்துருவோம் போலே. செத்துருவான், கண்டிப்பாக செத்துருவான். இவனுங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள செத்துருவான். இவனுங்க எத்தனை வாட்டி தாண்டா அட்டம் எடுப்பானுங்க வீட்டை விட்டு ஓடி போகிறதுக்கு. கடவுளி எரிச்சலாக எறியுது. இந்த பார் இப்போ பார் எப்படி பேசுவார் மட்டும் பார் அந்த ஆள். என்ன தம்பி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவும் அங்கிள், அது வந்து ஏதாவது சொல்கிறான். அப்பா பார்த்தா தெரியலையா, நாங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அப்படியா தயம்? எத்தனாவது வாட்டி இது? 95வது வாட்டி நினைக்கிறேன். இன்றைக்கி அது சக்ஸஸாக ஓடிடுவீங்களா? அப்பா என்னங்கப்பா, அதெல்லாம் கரெக்டாக போயிடும். இந்த வாட்டி பிளான் சூப்பராகிடும். என்ன ஜங்கு ஒன்று பிடிச்சிக்கிட்டு தூக்கிட்டு நிற்கிறேன் பற்றியா? நான் பால் ஊற்றிடுவீங்க. அப்போ நம்ம மோகனம் சேர்ந்துக்கிட்டு. என்னாச்சு ஜங்கு, டயர்டாக இருக்கேன், காஃபி சாப்பிடலாமா பேசாமல்? மரியாதை இறங்கு. எப்படியே இன்றைக்கி ஓடி போக மாட்டான்னு தெரிஞ்சிடுச்சு, நீயே இறங்கிப்பா.
ஜங்கு நான் விழுந்து வேணாம் இது தூக்கு. என்ன ஜங்கு அப்படியே என் பையனை விட்டுட்டு போகிறேன்? ஒன்றும் இல்லைங்க, நாங்களே அப்படியே உள்ளே வரோம் அப்படி சொல்லிட்டு ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஜங்கு பேரண்ட்ஸை வந்து உட்காந்துட்ருக்காங்க. என்னாச்சு? ஆஸ் யூஷுவலிங் ஓடி போகலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்ஸில் ஏறி தொங்கிட்டு இருந்தாங்க. அங்கிள் ஸ்டெப்ஸில் இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு பால்கனிக்கு கீழே வந்து மேலே வரைக்கும் ஏணி போட்டு ஏறி உங்கள் பையனை எப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க? அநியாயத்துக்கு சாஃப்டாக வளர்த்து வச்சுருக்கீங்க. ஒரு ஏணி கூட அவனுக்கு இறங்க தெரியல. அப்பா உங்களால தான் பாருங்க எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, இல்லைன்னா நாங்கள் ஓடி போயிருப்போம். எதுடா நீ மேலேருந்து கீழே இறங்காமல் போனது காரணம் நான். இங்கே பார்த்தியாடி? சும்மா இருங்க, கிண்டல் அடிக்காதீங்க. ஜங்கு கிண்டா பூஸ்ட் குடி, தெம்பா இருப்பேன். இந்த மாதிரி குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. கருமம். இப்போ பாரு இவன் வாயை திறப்பான் பாரு. யார் மச்சான்? அதான் ஜங்கு கப்பேன் பட்டர் பீஸ் மாட்டேன். இப்போ பாரு. விடுங்க மிஸ்டர் கேம், நெக்ஸ்ட் டைம் என் பையன் கரெக்டாக பண்ணிடுவான். என்ன ஜங்கு? நல்ல அப்பா, ஏதோ ஹோம்ஒர்க்கு தப்பாக செஞ்சுட்டு வந்த பிள்ளைக்கு நாளைக்கு கரெக்டாக செஞ்சுட்டு வந்துடுவான் டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் பாரு. லவுடுஸுங்க, நல்ல குடும்பம். இந்த குடும்பத்தை டிக்ஷனரியோட கடைசி பகுதியில் கூட பார்க்க முடியாது, எல்லாம் இங்கே தான் பார்க்க முடியும். இப்போ பாரு இது கரெக்டாக ஆன்சர் சொல்லுவான் பாரு நம்ம ஜங்கு. மச்சான் என்னடா சொல்லுவான் இப்போ பாரு. அப்பா நீங்கள் வேற கடுப்பேற்றாதீங்க, பிளான் போட்டு கொடுத்ததே நீங்கள் தான். மாடி வழியாக போய் தூக்கிட்டு போயிடுறான்னு சொன்னீங்க, நான் தூக்கத்து கூட ரெடி. அவன் தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு வரமாட்டேன்னு சொன்னால் நான் என்னப்பா பண்ணுறது? அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதே, உன் பேபி தானே, உன் பேபிக்கிட்ட நீங்கள் பேசிக்கோ. இதோட 95 அட்டம்டா, கடைசியில் பண்ணவே பண்ண முடியா? ஒருத்தர் உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன் பார்த்தீங்களா, அதான் வச்சா அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். எதுக்கு உங்கள் நைனா கிட்டெல்லாம் கேட்குறேன்? நைனா மூஞ்சப்பாரு. உங்ககிட்ட கேட்டு தான்டா 94 டைம்ஸ் ஃப்ளாப்பு. சரி 95ஆவது இவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன், அதுவும் போச்சு. மச்சான் அப்படியே பண்ணிட்டேற 100வது வட்டி ஃப்ளாப்பில் கொண்டாடலாம், செலிப்ரேட்லாம் பண்ணலாம்டா. ஆமாம் மச்சான் கேட்கலாம் வட்டிங்க விட்டுங்க, டிராகனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்த்துக்கோ. ஓடி போக ஆசைப்பட்டு 100 வட்டி தவற விட்ட தம்பதியர்கள் எப்படி நல்லா இதில். எங்களோட வாழ்க்கை உங்களுக்கு கண்டென்ட்டா? சிறுபடு. அவ்வளோ உட்காந்து பேசுகிறானுங்க, கழட்டுப்படுங்க. அவனுங்களெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான். டிராகன் ஜிமினாவை பார்த்தா மட்டும் இலக்கற கூவா தெரியுது. வா மச்சான் நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஸோ அப்படியே எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தயம் உனக்கு என் கூட வந்து மேரேஜ் பண்ணிக்க விருப்பமா விருப்பம் இல்லையா? பேபி என்ன இப்படி சொல்கிறான்? இங்கே பாரு, நான் கரெக்டாக பேசி ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்துட்டேன். எனது இங்கே பார்த்தியா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், நாளைக்கு நான் ஜிமின் வீட்டுக்கு போயிடுவேன். நானும் ஜிமின் டிராகன் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடும். நீ அப்பா ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளம்பிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே வந்துடு. சிம்பிள், மேரேஜ் பண்ணிடலாம். ஐயோ காலகாலமாக கடலாக நடக்கிற விஷயம் இது. காலப்போனக்கு நேரத்தில் வந்து சொல்லுது. இப்போ பாரு அவன் செம ஐடியான்னு வாம்பார். வச்சான் இது சப்புன்னு இருக்கிற ஐடியா வச்சடா. இதுக்கே ஜங்குக்கு எப்படி ஐடியா பில்டப் கொடுப்பான் பாரு மச்சான். வாவ் பேபி சூப்பர் ஐடியா. சொல்ல அது எப்படி பேபி உன்னால் மட்டும்? அதான் போகிறோம், மேரேஜ் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். சரி அப்படி சொல்லிட்டு மார்னிங் தான். ஸோ ஃபோன் மேலே ஃபோனில் ஜங்குக்கு ஃபுல்லாக பேபி ஒன்று ஒரு 20 மினிட்ஸாக நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடும்ல. ஆமாம் பேபி, அந்த வேலை தான் இருக்கேன். மேரேஜ் பண்ணுறோம் ஈவினிங்கே ஃபர்ஸ்ட் நைட்டை சாரி ஃபர்ஸ்ட் ஈவினிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். போ பேபி வெக்கமாக இருக்குது. இந்த ஜிமின் வர என்னை பார்த்துட்டே இருக்கிறான். இதை 66வது அட்டம் நடியுது. இதுங்களுக்கு என்னவோ இன்னைக்கு கல்யாணம் நடந்துருன்ற நினைப்பு போல. ஜெயினு உனக்கு ஏதாவது ஐடியா இது? மச்சான் எனக்கு தெரிஞ்சு இதுவோ ஃப்ளாப் தான் நினைக்கிறேன். வாட் யூ டெல்லிங் மச்சான்? அதான் வந்துட்டோமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எல்லாம் வந்துட்டோம். இந்த ஜங்கு காந்தவே கையெழுத்து போட்டால் முடிஞ்சிருமே. எனக்கு கூட கான்ஃபிடன்ட் இருக்குது. 66 ஆஹா 96 சக்ஸஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மச்சான் அது 96 இருந்தாலும் இவனுக்கு சரிப்படாது. என்ன ட்ராகன் சொல்கிறா மச்சான்? இவனுக்கு கல்யாணம் வந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோ, நீ எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தர சரியா? அப்படியா? சரி அப்போ வந்துச்சுண்ணா மச்சான் நீ எனக்கு எதுவுமே வாங்கி தர வேணாம் மச்சான். அப்போ அப்போ இன்னைக்கு கல்யாணம் எப்படி நடந்துருந்தா நினைக்கிறேன். ட்ராகன் இனிமேல் சாட மாட்டான்ப்பா அப்படி சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்க வேறலாம் ஏப்பா என்ன வந்துட்டிங்களா? இன்னும் 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும்.
அப்புறம் வீக்கெண்டு, இதோட 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான். என்னங்க சார் வீக்கெண்டுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு மண்டே தானே, அப்புறம் எப்படி 2 வீக்ஸு? உங்களுக்கு தெரியாதா, நான் ரிட்டையர் ஆகுறேன். இங்கே வேற ஒருத்தர் தான் வருவார். எதே ரிட்டையர் ஆகுறாரா? ஐயோ சீரம். தேங் நீ கொஞ்சம் நேரம் போதும், ஃபோனை கொடு. இந்த மச்சான் எங்கடா இருந்துட்டுக்கிற? ஏண்டா உன் வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 35 மினிட்ஸ் தான் ஆகும், இவ்வளோ நேரமா? வெஸ்ட்டுக்கு ஈஸ்ட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்கு தெரியாத, நான் ரீச் ஆகிடுவேன்டா. வெஸ்ட்டு ஈஸ்டா? ஏண்டா வெஸ்ட்டு கோச் பகுதியில் இருக்கிற ரெஸ்ட் ஆஃபீஸுக்கு வரதுக்கு எதுவிடா வெஸ்ட்டுன்றா? என்னடா சொல்கிறீங்க? இந்த வெஸ்ட்டு சைடில் இருக்கிற பூசணம் பார்த்தா மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல, அது கிடையாதுடா லவ்டு, அட்ரஸ் மாற்றி போயிடுச்சா மச்சான்? வெஸ்ட் கோஸ்ட்டுன்னு சொல்ல வெஸ்ட் ஈஸ்ட் சைடுன்னு தெரியாமல் தப்பாக டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன்டா. அப்போ இந்த கல்யாணமும் நீ நானும் ஓடிடலாமா? சாரி பேபி, என்கிட்ட பேச மாட்டியா நீனு? நான் உன்னோட செல்ல டேட்டே தானே. பேசாத தயம், செம்மையாக டயர்டாக இருக்குது. இயர்லி மார்னிங்கு நான் ட்ராவலுக்கு ட்ரெயின் ஏறி போகும்போதுமே நான் உன்கிட்ட கேட்டேன், ஆல் ரைட்டா எல்லாமே ரீச்சா நான் சொன்னேன். ஒன்ஸாவது லொக்கேஷன் ஷேர் பண்ணுன்னு ஏதாவது சொன்னியா பயம்? உனக்கு என் மேலே டேக் கேரே இல்லைல்ல பேபி? என்ன பேபி இப்படி சொல்கிறேன்? நான் பியூட்டி பார்லர் போயிருந்தேன், மெடிக்கூர் பெடிக்கூர் எல்லாமே பண்ண போயிருந்தேன். இன்னும் லைஃப்பில் ஒரு வாட்டி தானே மேரேஜ் நடக்கும், அது எனக்கு பிடிச்சவங்களோட மேரேஜ் நடக்க போகுது. அழகாக இருக்க வேணாமா? அதனால தான். என்ன அதனால்? இப்போ மேரேஜே ஆகலையே, இப்போ நீ மெடிக்கூர் பெடிக்கூர் என்னென்ன மயிரனா சொல்கிறியே, இப்போ உனக்கு ஓகேவா? பீஸு ஏன் வாயை மூடிட்டுருக்க? நான் எவ்வளோ கனவுலாம் கண்டு தெரியுமா? மேரேஜ் முடிஞ்சிடும், ஈவினிங் நைட்டு டே நைட்டு எல்லாமே நடக்கும் அப்படிலாம் நான் நினச்சிருந்தேன். ஆனால் என்னோடய பேபிக்கு என் மேலே கோவம். ஓகே, நான் என்ன பண்ணுறது? நான் ஃபோனை வைக்கிறேன். ஏய் நிறுத்து, உன்னை டிப்பை நிறுத்து. 96 சக்ஸஸ் ஆகிடும், செம்மையாக இருக்கும் அப்படிலாம் நான் நினச்சேன். ஆனால் எல்லாம் சேர்ந்து போய் உன் வீட்டோட டெரஸில் பாரு, உன் அம்மா அப்பாவும் என் அம்மா அப்பாவும் செம்மையாக பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பேபி சொல்கிற? உண்மையாவா? என்ன இன்வைட்டே பண்ணல? இரு நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். தெரியும் மச்சான், என்ன மச்சான் அங்கே ஒரு பாத்தியாவ உங்கள் அப்பா லைவ் ஸ்ட்ரீம் வேறு பண்ணிக்கிறாரு, வந்து பாரு. ശശിയുടെ കടയിലെ കൊഴുക്കട്ട പോലെ നിൻ കണ്ണു രണ്ടും കണ്ടാലോ ആ കൊഴുക്കട്ട പോലെ. ஐயோ செவ மச்சான் செவ. பார்ட்டிக்குன்னே உங்கள் நைனா பாடுறா, பார்த்து பிளேலிஸ்ட்டு சாங் எடுத்துக்கிறாரு. அங்கே பாரு ட்ராகனு கொழுக்கட்டை தராங்கன்னு ஓடிக்கிறான் மச்சான். செம மச்சான், இந்த மாதிரி பார்ட்டியை யாருமே என்ஜாய் பண்ண மச்சான். என்ன மச்சான் மூஞ்சி தொங்கி போய்க்குது, என்ன ஆச்சு? ஜிம்னா, எனக்கு 96 வாட்டி ஃபெயிலியர் ஆனது கூட பிரச்சனை இல்லைடா. பிள்ளைங்க கஷ்டப்படுதுங்களே, அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களேடா. உண்மையாகவே இவங்க என்னோடய பேரண்ட்ஸ் தானடா மச்சான். அவங்கள விட அங்கே பேர் தயாங்க இறங்கி நின்று குத்துன்னு குத்திட்டு இருக்கிறான். லைவ் ஒரே ஜாலியாக போகுது போலையே. போகும் என் லைஃப் தான் இப்படி போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு மச்சான். நீ முதல்ல அவனை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு போய் பனிஷ்மெண்ட் பண்ணணும். நீ சொல்கிறது எப்படி இருக்குது தெரியுமா? எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக பால் கைப்புன்ற மாதிரி இது வச்சோம். ஒருத்தவனுக்கு பால் ஊற்றாம மாட்டேன்டா அப்படி கத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 2 டேஸ் அப்படியே போகுது, ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க டயாங்க ஜங்குக்கும். பேபி சொல்ல தயாங்க, என்ன ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தியா? அப்புறம் ஆஃபீஸில் முக்கியமான டீல் போயிட்டு வந்துச்சு. பேபி நீ கொஞ்சம் சீக்கிரமா, உனக்கு நான் ஒன்று தரேன் அப்படின்னு நீ சொன்ன. நானும் ஆசைப்பட்டு வந்த பார்த்தா நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சு. இல்லை பேபி, எனக்கு ஃப்யூச்சரில் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பேபிஸ்லாம் வரும்ல, ஸோ பேபிஸ்க்கெல்லாம் நான் போனி டெயில் போடணும். ஸோ
உன்னோட மண்டையில் தான் இவ்வளோ முடி இருக்கு பேபி. அதான் என் பேபிஸ்க்கு போடுறதுக்கு ட்ரைனிங் பண்ண உன் மண்டையில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தயம் பேபிஸ்லாம் வரட்டும் பேபி. அதுக்கு முதல்ல என்னோட பெரிய பேபி என்னை மேரேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் போடுற ஹார்ட் ஒர்க்கில் அதுக்கப்புறம் தான் பேபி உனக்கு பேபியே வரும். ஏன் பேபி இப்படி பண்ணுறேன்? என்னால் முடியல பேபி. இதுக்கே சுதந்திரக்கூடாது. உனக்கு தெரியுமா முகமது அலி? யார் அவன்? அவர் இந்தியாவில் போர் எடுத்தவர். ஆமாம், கூடிய சீக்கிரம் என் பேரை வந்துடும். ஜான் ஜங்கு போர் எடுக்க புறப்பட்டு 96 வாட்டியும் ஃபெயிலியர் ஆகிட்டான்னு. அவரும் அப்படி தான் பண்ணி கடைசியில் வின் பண்ணிட்டாரு தெரியல. அப்போ என்னோட 100வது செஞ்சுரியில் தான் ஃபின் ஆகும்ன்ட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அதான் ஓடி போகிறதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணாலும் பேபி அசையாமல் உட்காரு. இங்கே பற்றியா அழகாக இருக்குல்ல போனிட்டே. அதெல்லாம் இருடா, அது என்ன இப்போ வரும் அப்படியே கலகலன்னு என்னவோ தெரியுது. அதை வாங்கி பாரு, ஹிப் செயின் நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல. அந்த மாதிரிலாம் காட்டாத தயம். உன் ப்ராமிஸ் அப்புறம் நான் ஐயோ முடியலையே, இடுப்பை வேற ஆட்டுறானே. டே தயங்கா கம்முனருடா. மேரேஜுக்கு அப்புறம் தான் எல்லாம் சொல்லி என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன். சத்தியத்தை மீறினா ரத்தம் வந்து எடுப்பேன்னு உன் அப்பா என்னை பயம்புத்தி வச்சுருக்கான். அதுக்கு பயந்து தான்டா உன்னை போட்டுட்டாவது நான் போவேனே தவிர உன்னை போட்டு நினச்சி நான் மேலே போயிட்டேன்னு நினச்சா என் வரலாறு நாராதாடா தயங்கா. கொஞ்சம் அடக்கமாக இருடா. நானும் ரொம்ப அடக்கிட்டு இருக்கிறேன். என் தம்பியவும் ரொம்ப துடிகிறான். என்னைக்கு சீக்கிரியோ உன்னை உரைச்சிரும் பத்துக்கோ. பேட் வேர்ட்ஸ் பேசுகிற ஜங்கோக்கு, நீ என்ன பேட் வேர்ட்ஸ் பேசுகிற? பேபி இல்லை பேபி, அது ஒரு மாதிரி ஹைப்பரில் ஏறிச்சு பேபி. கொச்சுக்காது பேபி. இங்கே வந்து உட்கார், லேப்பில் உட்காந்துக்கோ. ஐயா அதெல்லாம் உட்கார மாட்டேன். ஒரு மாதிரி இருக்குது, பேர்டாக இருக்குது. உன் லேப்பில் நான் உட்காரவே மாட்டேன் பேபி. லைட்டாவது பூஜை பண்ணிக்கிறேன் பேபி, இப்பெல்லாம் இருக்காத. இங்கே பாரு, என்னால் முடியல, கொஞ்சமாவது பூஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவா? சி இவன் வேற. ஆனால் ஒன்றும் அப்பா. சரி போ, நீ வீட்டுக்கு போ. ஜாங்கோ இல்லை பரவாயில்ல, நீ வீட்டுக்கு போ. 1 வீக் அப்புறம் திரும்ப ட்ரை பண்ணுறோம். ஓகே. இந்த வாட்டி எங்க? சர்ச்சில். ஓகே. சரி. எங்கேயும் இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது பார்த்தியா, அந்த சர்ச்சில் தான். காலையில் சீக்கிரம் வந்துடு. மிஸ்டர் ஜியான், ஃபைனலாக அவங்க பையன் இப்போ தான் யோசிச்சிருக்கான் போல். எல்லாம் செம்மையாக பண்ணியிருக்கானே டெக்கரேஷன் எல்லாமே. ஆமாம், அவனுக்கே தோணிடுச்சோ என்னவோ. பாருங்கள், அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு அங்கிள். ஃப்ளவர் டிசைன் பண்ணியாச்சு அங்கிள். ரிங்ஸு இது மாப்பிள்ளை இருக்கிறானுங்க. அப்புறம் கெஸ்ட்டு இருக்கிறானுங்க. எல்லாம் ஓசி சொத்தின்றோனுங்க. எல்லோரும் வந்துக்கிறாங்க அங்கிள். இன்றைக்கி உள்ளக்க வெளியக்க எல்லோரும் ஃபுல்லு. இன்றைக்கி கரெக்டாக முடிஞ்சிட போல். 97 தான் முடியணும்னு இருந்தால் என்ன பண்ணுறது, பண்ணிட வேண்டியதுதான். சரி, எல்லாம் ரெடி பண்ணியாச்சுலாம். ஃபாதரும் வந்துட்டார். மச்சான் கடைசியில் நிஜமாலே மச்சனுக்கு கல்யாணம் ஆகிடும் போலையே. அங்கே பாரு, சங்குக்கு பயங்கரமாக வரான். அங்கே பாரு ஜிமின், தயங்கும் பயங்கரமாக வரான். ஐயோ, இன்னைக்கு எங்கள் மச்சானுக்கு ஹாப்பி மேரேஜ் லைஃபு. இங்கே வாங்க ஜியான் ஜங்குக். சொல்லுங்கள் ஃபாதர். என்ன ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கீங்களே, ஏதாவது கன்சல்ட் பண்ணணுமா? மேரேஜை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வைக்கிறாங்களா? ஐயா அங்கிள், ஃபாதர், டேடி. என்னது மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், டேடின்றீங்க என்ன போய்? ஃபாதருக்கு உன்னர் நேம் டேடி தானே. ஏய், டேட்டியே பேசாத, கர்த்தர் உன்னை ஜபிச்சிருவார் அப்புறம். ஐயோ ஜபிச்சிட வேணாம். இங்கே பாருங்க ஃபாதர், டேடி, அப்பா, எதுக்கு அவரை கூப்பிட்றீங்க? அவனே இதோ 97வது அட்டமு. இதை நீங்கள் நர்வஸு கிர்வஸ்ன்னு விட்டீங்க, இதுவும் ஃபெயிலியர் ஆகிடும். ஜெயிச்சும்னா மொதல் எனக்கு கிளப்படா. உட்காந்துட்டு ஃபுல்லாக நெகட்டிவாக பேசிட்டு ஒரு பாஸ்ட் டென்ஸில் இப்போ பேசி அப்படியே ஃப்யூச்சர் டென்ஸில் மாற்றி பயங்கரமாக இப்போ கிராமர் இறக்கி விடுவார். பார்ப்போம். போச்சு மீன். தயம் இங்கே வா. என்ன பேபி? வந்தேன்ல ஃபாதர், நாங்கள் 5 இயர்ஸ் லவ் பண்ணி ஃபேமிலியெல்லாம் எதிர்த்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணியிருக்கோம்.
என்னப்பா சொல்கிற? இந்த சைட் ஜியான் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க, கிம் ஃபேமிலி உட்காந்துருக்காங்க. ஓடி வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன்ற. ஃபாதர் அது உங்களுக்கு புரியாது. நீங்கள் மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக எங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது. ஓகே, ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகலாம்ல. யாருக்காவது கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க. ஐயோ, அந்த வார்த்தையெல்லாம் கேட்காதீங்க. 2 அப்பனுங்களும் மாறி மாறி பயிரானுங்க. ஐயோ, என்ன நடுவுன்னு தெரியலையே. ஆ, யாருக்கும் எதுவும் இல்லை போல். சரி, ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபாதர், என்னாச்சு? இவங்க லிஸ்ட்டே தரல ஃபாதர். கவர்மெண்ட்டில். ஓ, மிஸ்டர் ஜான். சொல்லுங்கள் ஃபாதர், என்ன விஷயம்? உங்கள் ஐடி ப்ரூஃப் தாங்க. ஐடி ப்ரூஃபா? எதுக்கு? மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணல, அதனால். ஜிமேன், என்னோடய ப்ரூஃப் கொடுத்தல. எதி வச்சா ஏன் தேங்குறது? எனக்கே ஒரு கார்டு கிடையாது. உன் கார்டு வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? ஏய் ஜாங்கோக், ப்ரூஃப் இல்லையா? ப்ரூஃப் கொடுத்தா தானே அவங்க நம்மள்ட கவர்மெண்ட் ப்ரூஃப் பண்ணுவோம் மேரேஜ் ஆகிட்டோம் சொல்லி. சரி வாங்க மிஸ்டர் கிம், நம்ம கிளம்புவோம். நம்ம போய் வீட்டில் இருப்போம். இதுவும் ஊற்றிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கு இப்போ எல்லோரும் நினச்சி போகிறாங்க? அது ஒன்றும் இல்லை ஃபாதர் டவுடு. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். சாரி, எஸ் ஒரு பார்த்துட்டுக்கிட்டு. அது கல்யாணம் ஈத்து முடிக்கிச்சின்னு அர்த்தம். அதான் கெஸ்டெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு போயிட்டுக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஜங்குகே, ஃபாதருக்கு பெருமையாக சொல்லு. தேங்க வாடா போகலாம். பேபி, உன்னோட ப்ரூஃப்லாம் கொடுத்தியா இல்லையா? தயாங், டென்ஷன் ஆகுது. மரியாதை போயிடு. நான் என்ன பண்ணுறது? போ, உனக்கு இதே வேலை தான். இந்த கல்யாணமும் ஊற்றிக்கிச்சா? முடியல எனக்கு. ஏய், எவன்டா அவன் இந்த கல்யாணத்துலலாம் ப்ரூஃபெல்லாம் கேட்குறது? மச்சா, இவன் இல்லைடா, எவனா இருந்தாலும் கேட்பாங்கடா. நீ ஒரு வேளை தயாங்க கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு என்ன மச்சான் பண்ணுறது? அதான் சட்டப்பூர்வமாக கல்யாணம் பண்ணனா உன்னோட ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுக்கணும் மச்சான். டேய், இவ்வளோ பிடுங்களாக சொல்கிறல, அதை நேற்று சொல்ல வேண்டியதானே? என் ஆஃபீஸ் லாக்கரில் இருக்க எல்லாமே. நான் போய் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். அதனால நம்மளே கேன்சல் பண்ணிட்டு சாப்பிட போகலாம் மச்சான். வா மச்சான், போய் சாப்பிட்லாம். என்னால் முடியல. நான் எங்கேயாவது போனால் தான் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு யாருக்கும் சொல்லாமல் அவன் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி கிளம்பி போயிட்டான், வெக்கேஷன் மாதிரி. பேபி 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 பேபி. ஐயோ, என்னது அவங்க என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? பேபி சீக்கிரமா ஹைகோர்ட்டுக்கு வந்துடு. என்னாச்சு பேபி? பேபி நான் அங்கே தான் இருக்கேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வா. 20 மினிட்ஸில் வந்துடணும், ஓகே? எதுக்கு? நான் இப்போ தான் வாங்கிட்டு இருக்கேன். பேபி, நம்மளுக்கு இன்னைக்கு மேரேஜ், ஓகே? மேரேஜா? போதையா? 97 டைம்ஸ். சரி, 98, ஓகேவா? சீக்கிரம் வா, எல்லாமே ரெடியாக இருக்குது பேபி. சீக்கிரமாக சொன்னாவா, ஓகேவா? நீ எப்பயுமே வேர் பண்ணுற அந்த பிளாக் ஷர்ட், பிளாக் பேண்ட் ஓகே தான், நார்மலாகவே வா. நான் ஆல்ரெடி ஒயிட்டில் ரெடியாக இருக்கேன். பேபி, கனவு காண்றியா? பிளானாக பக்காவா? பிளான் பண்ணாலே நடக்க மாட்டேது பேபி. நீ எங்கே இருக்க? அதான் சொல்லிட்டேல, ஜட்ஜ் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன், ஓகேவா? சீக்கிரம் வா மச்சான். ஆமாம் மச்சான், சீக்கிரம் வா. இன்னைக்கு உனக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் போலையே. அப்புறம் நைட்டெல்லாம் என்ன ட்ராகன்? ராத்திரி கடவுள் சஜன் சஜன். இங்கே வா ஜங்கோ, உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்ன ஃபோனை வச்சுட்டான் பேபி? என்ன? சரி, பேபி ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுது, சப்போர்ட் பண்ணுவோம், போவோம். தயாங், என்னாச்சு? வந்துட்டியா? இந்த அப்படி பேபி, என்னது இது? படித்து பாரு, உனக்கு எனக்கு மேரேஜ். நான் ஆல்ரெடி சைன் பண்ணிட்டேன், சீக்கிரம் பண்ண ஜங்கோக். பேபி, உண்மையாகவே அப்போ நம்மளுக்கு மேரேஜ் ஆக போதா? ஆமாம் மச்சான், வா இழுத்து கல் கல் கல், சீக்கிரம் போய் இழுத்த போடு மச்சான். இரு ஜங்கோக். அப்போ எனக்கு கங்க்ராச்சுலேஷன் ஜங்கோக், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதானே? ஒரு பேப்பரில் சைன் போடுறதுக்காடா நான் இவ்வளோ அவஸ்தைப்பட்டேன்? மச்சான் இருடா, இது எடுத்துகிட்டு போய் அதை நல்ல உட்காந்துக்கிறாரு ஜட்ஜி. அவர்கிட்ட போய் குத்தாதான் அவர் ஸ்டாம்பை போட்டு அவர் ஒரு கையெழுத்து போடுறார். அப்போ தான் சட்டப்படி ஃபுல்லாகும். வாங்க வாங்க, போகலாம் போகலாம் போகலாம். என்ன மச்சான் இவ்வளோ லைட் நிற்கிது? ஹலோ சார், எவ்வளோ அர்ஜென்ட்டாக இது குழந்தைய தொட்டியில் போட்டு வந்துக்கிறோம். எது குழந்தை தொட்டியில் போட்டு வந்துருக்கீங்களா? நில்லுங்க,
நான் குழந்தைய விட்டுட்டு வந்து தான் இவளை கல்யாணமே பண்ணுறேன். மச்சான் திருட்டு கல்யாணம் போலடா. ஐயோ இந்த நாட்டில் என்னடா நடக்குது. சரி நிற்போம் லைனில். மச்சான் இன்னைக்குள்ளே கையெழுத்து வாங்கிடுவோமா? ட்ரைனே சொல்லு மச்சான். சனியனே நாங்கள் இங்கே கையெழுத்து போடும்போது லைனில் நின்று தெளிச்சிருக்கலாம்ல. மச்சான் நின்றதுனால தான் இது கிடச்சிது, இல்லைன்னா நம்ம அந்த கேட்டில் நிற்போம். ஓ ரேஷன் கடை மாதிரி ஆயிடுச்சு திருட்டு கல்யாணம் பண்ணுறது. சரி நிற்போம். அங்கே பாரு கல்யாணம் ஆயிடுச்சின்னு மாப்பிள்ளை முடிஞ்சிட ஒரே சந்தோஷங்கள் தான். ஆமாம் மச்சான் பைதி கையிலக்கு இருக்காங்களே. என்ன பேபி ஃபைனலாக இந்த ஜோன்டே தான் முடிச்சிருக்கான் மேரேஜை. ஐயோ இவ்வளோ நடக்கும் நான் நினச்சே பார்க்கல. சிம்பிளாக முடிச்சிட்டு என் மேரேஜை. நான் இது ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. யாராவது பெல் அடித்து எழுப்பிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. ஓகே லன்ச் டைம். ஜட்ஜு சாப்பிட்டுட்டு வருவார், அது வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஐயா நாங்கள் கிட்டக்க வர நேரமா ஐயா சாப்பிட போவீங்க. ஒரு மிஸ்ஸஸ் சார் நீங்கள் அந்த பச்சை பெண்ணில் எடுத்து பச்சைக்கன்னு சைன் போட்டு அந்த ஸ்டாம்ப் எடுத்து சுச்சுக்குன்னு குத்துனீங்கன்னா வேலை முடிஞ்சிடும் சார். இங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போகணும். ஐயோ டிராகனோட மூத்த பிள்ளையா இருப்பான் பிள்ளை இந்த ஜட்ஜி. ஐயா எங்களுக்கு கையெழுத்து போட்டு போங்க சார், அப்போ தான் உங்களுக்கு சோறு தொண்டையில் இறங்கும், இல்லைன்னா இறங்காது பார்த்துக்கோங்க. என்னாச்சு இது? ஏன் இந்த ஆள் இப்படிலாம் பேசுகிறான்? ஏய் தவாலிங்க வா, இவனை தள்ளி விடு. ஐயோ சார் நான் இங்கே கத்திட்டு இருக்கிறேன். அவனுங்க பாரு டேய் அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணுங்கடா, அவர் கையெழுத்து போட்டால் தாண்டா செல் ஆகும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு மதியானத்துக்குள்ளே பண்ணலாம் நினச்சிக்கோயா, அவ்வளோதான். ஏன்னா இந்த சட்டம் இன்னையோட முடிதாண்டா, அதுக்கப்புறம் இந்த கோர்ட்லலாம் வந்து யாரும் கல்யாணம் பண்ண முடியாதாண்டா. என்னடா சொல்கிறா ஜிமினா? ஆமாண்டா லவுடு, இங்கே பாடுறா அந்த ஆள் சாப்பிட போகிறேன்றான்டா, அவன் கையில் காலில் ஊந்தாது கூப்பிடுங்கடா. அதானே பார்த்தேன், நல்லபடியாக முடியுதுன்னு நினச்சேன். அப்போ இதுவும் ஜாங்கோ ஏன் நெகட்டிவாக நினைக்கிற? இத்தனை வாட்டி நம்ம போய் தான் நின்றுருக்கோம், சைன் கூட பண்ணதில்லை, ரிங் கூட மாற்றினதில்லை. ஆனால் பாரு இன்றைக்கி நம்ம ரிங் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், சைன் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே இல்லை, அதுக்கு மேலே இந்தாவா அந்த ஆள் போகிறான் பாரு லவுடு சாப்பிட்றதுக்கு. அவன் ஒரு பச்சை கையெழுத்து போட்டால் தாண்டி உங்கள் கல்யாணம் பச்சைக்கது செட் ஆகும். இந்த டிராகன் எங்கே போயிறான்? டிராகன் விட்டு பேசாமல் ஜட்ஜோட சோறை சாப்பிட சொல்லிடலாமா? டிராகன் மச்சான் என்னடா ஓடி போயிட்டு நம்ம இல்லை மச்சான் வயது சரியில்லை. அட பாவி நாயே, கான்செப்ட் இல்லாத நேரம்லாம் கடன்னு சாப்பிடுவேன். இன்னைக்கு தேவைன்னு நினைக்கிற நேரத்தில் தேவையில்லாத செல்லா கரிசா நிற்கிறோட நாயை லவுடு அப்படின்னு கத்திட்டே இருக்கானுங்க. ஸோ அந்த ஜட்ஜும் போய் சாப்பிட்டுட்டு சரி கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. 3-4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. எங்கடா போனவனை காணோன்னு பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க கப்பல் சொல்கிறாங்க, ஜட்ஜுக்கு என்னன்னு தெரியலங்க, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சான், வீட்டுக்கு கிளம்பி போயிட்டானா. தெரியும் அந்த சொட்டை பெல் அடிச்சோன்னு டோன்னு சாப்பிட போனாலும் என் வயிற்றுச்சல் அவனை சும்மா விடுமா? ஒரு வாரத்துக்கு அவன் கக்கூசில் தான் இருப்பான். ஆமாம் ஜிம்மின் வயலையும் ஊந்துட்டிங்களா? கக்கூசு சாபம் பழிக்குண்டா. அது எங்கள் ஜிமினா சொன்னால் கண்டிப்பாக பழிக்குண்டா. இதில் இன்ட்ரோ வர போடும் அப்படின்னு கத்திட்டே வராங்க. இந்த சைடு இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க மிஸ்டர் ஜியான். என்னாச்சு கிம்? ஃபைனலாக பசங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்படியா? பண்ணிட்டானுங்களா? ஐயா அப்போ முகத்தில் சந்தோஷமே இல்லை. கல்யாணம் பண்ணிட்டானுங்க, சும்மா இருங்குங்க. இல்லைண்ணா பாதி கல்யாணம் தான் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் ஃபுல்லாக பண்ணல. அது என்னம்மா பாதி? ஐயோ அங்கிள் அவனுங்க வரையும் பண்ணிக்கிறாங்க, சட்டப்பூர்வமாக பண்ணலை. அப்போ அது கல்யாணமே இல்லை. இவனுங்க வேறு வெறுப்பெத்துறவனுங்க. மச்சான் உனக்கு உன் குடும்பமே போதுண்டா. எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. அப்புறம் ஒன்று, நான் ஜப்பான் வரைக்கும் போகிறேன், வர்றதுக்கு எப்படியோ 3 months ஆகும். பேபி அப்போ நானும் உன் கூட தானே வரேன். இல்லை தயம் நீ இங்கே இரு, அதுக்கப்புறம் வந்து திரும்ப இந்த விளையாட்ட ஆரம்பிப்போம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறான். தயாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏன்னா எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவான், ஏன்னா இப்படி விட்டுட்டு போயிட்டானேன்ற மாதிரி ஒரு ஃபீலில் அப்படியே உட்காந்துருக்கான். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இவங்க சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற பசங்க தான், ஒரு நாளை விட்டு பிரிஞ்சதே கிடையாது, எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவான் தயாங்க. இந்த வாட்டி நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கன்சல்ட் பண்ணி அவனை சிரிக்க வைக்க பார்க்குறாங்க, ஆனால் டயங்க வந்து சோகமாகவே இருக்கான். ஒரு 1 week அப்படியே போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே தான் யார் வந்திருக்கா? டயாங் நீ எப்படி இங்கே வந்த? ஃப்ளைட்டில் தான் வந்தான். என்னை நீ விட்டுட்டு வந்துட்டா, எனக்கு 1 week இருக்கவே முடியல தெரியுமா ஜாங்கு? நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண? உன் கூட தான் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதான் சொதப்புன்னு சொதப்புதே. அதுவும் இல்லாமல் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் தான் உன்னை பார்த்துக்கணும், அதான் ஜப்பானில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணலான்ட்டு வந்தேன்.
என்னை விட்டுட்டு ஏன் வந்தேன்? நான் தான் உன்னோட ப்ராஃபிட் எல்லாம் சொல்லுவேன். ப்ராஃபிட்டை விட்டுட்டு வந்தா உனக்கு எப்படிடா கம்பெனி இதாகும்? இதெல்லாம் வகையா பேசிக்கடா, வழி விடுங்கடா. கால் வேற வலிக்குது. இவனை லக்கேஜ் தூக்கிட்டு வந்துக்காவே நம்மளை கூட்டு வரான். டேய், நீங்க என்னடா பண்றீங்க? அப்புறம் எப்படி தயாங்க தனியா விடுவாங்க? அவங்க அப்பா ஆத்தா அவனையும் சேர்த்து தான் விட்டுக்கிறாங்க. தள்ளி போங்கடா, போய் படுக்க போறோம். ட்ரெயினு ஃபுட் ஆர்டர் பண்றா. மச்சான், உள்ள வரும்போதுமே பண்ணிட்டேன் மச்சான். அதெல்லாம் கரெக்டாக பண்ணு. தள்ளுங்கடா தள்ளுங்கடா, ஓரமாக போய் பண்ணுங்கடா ரொமான்ஸ். பேபி, என்ன என்ன யோசிக்கிற? இல்லை, இப்போ நம்ம ப்ராமிஸ் பண்ணது கொரியாவில் தானே. ஜப்பானில் நம்ம ஒன்றா இருந்தால் அது பலிக்காது. திருட்டு பையன் சார் இந்த தயாங்க. சும்மா இருக்கிறன கூட கொடைஞ்சிரான் பாருங்க. என்ன பேபி சொல்கிற? ஆமாம், நம்ம பண்ணிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். விளங்குச்சு போ. சும்மா இருக்கனுக்கு சூடு ஏத்துறானே. என்னென்ன நடைபெறு தெரியல. ஏப்பா, நாங்கள் பக்கத்து ரூம் புக் பண்ணி போகிறோம்ப்பா. முதல் வேலையை அதை கிளம்புங்கடா. என் பேபி ஏதோ சொல்லுது. பேபி, உனக்கு பேபி கொடுக்க பிளான் பண்ணிது. அப்படியே தெரியாத மாதிரி என்ன அடிப்பான்ப்பா இவன். ஒரு புது சைஸ் லவுடு. வாடா போகலாம் சக்கமாங்கு. மச்சான் வந்துடுறேன்டா அப்படி சொல்லிட்டு அவனுக்கு 2 பேர் வெளியே போயிடுறாங்க. ஸோ இங்கே உள்ள ஜங்குக்கும் தயாங்க அப்படியே இதில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு? இல்லை, புதுசாக ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ சொல்கிறியே. நானே கிட்ட வந்தாலும் அப்பாட்ட சொல்லுவேன், ஆட்டுக்குட்டி சொல்லுவேன்னு சொல்கிற பேபி. திடீர்னு பேபி என்னென்னவோ பேசுதே, அதான். அதுவா, இந்த 1 வீக் நீ இல்லையா, அப்போ தான் எனக்கு உன்னோட அருமை தெரிஞ்சது சங்குக். அதான் லத்த வந்தியத்தா என்ன, நம்ம ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். ஏய், எனக்கு பயமாக இருக்குது. நான் ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். ஒன்றும் வேணாமா? இங்கே பார் அப்படி சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணுறான். ஏதோ ஒரு மாதிரி அவனை கவர்ற மாதிரி ஒரு கவர்ச்சி உடையில் வந்திருக்கான். அதை ஆன் பார்த்துட்டு இருக்கும்போது சடார்னு, மாஸ்டர் ரூம் மாற்றி வந்துட்டு நினைக்கிறேன். இது ஏதோ அனிமன் கப்புள்ஸ் இருக்க ரூமு. டேய், என்னடா சொல்கிறீங்க? நம்ம போட்டு தள்ள வந்தவனுங்க ரூம் தானே? இல்லை மாஸ்டர், இங்கே வேறு யாரும் இருக்காங்க. ஆக மொத்தம் நம்ம இன்றைக்கி யாரையாவது போட்டு தள்ளணும். ஒருத்தனுக்கு பதிலாக இங்கே 2 பேர் இருக்கானுங்க. கப்புள்ஸாக போட்டு தள்ளிடலாம். நாளைக்கு ஹைலைட்லேயே நம்மளோட கேங்ஸ்டரோட பவரை பற்றி நியூஸில் வந்துடும். ஐயோ, என்ன நடக்குது பேபி? நம்ம மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா இவனுங்க நம்மளை மேடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தயா, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. சார், நீங்கள் தான் ரூம் மாறி வந்துட்டீங்களா? ஜஸ்ட் கோ சார். படித்த பையன் போல், அதான். இங்கே பாருப்பா, அது ரூம் மாறணுமா என்னவோ. போட்டதெல்லாம் வந்தோம், ஆள் இல்லை. என்ன பண்ணுறதுன்னா, வச்சான் உனக்காக நாங்கள். யார் இவனுங்க? அழைக்காத விருந்தாளி மாதிரி உள்ளே நிற்கிறானுங்க. ஓ பாஸ், 3 பேர் போட்டு தெரியலாம். இங்கே பாரு, சூப்பராக இருக்கு பாஸ். 4 பேர். என்னடா இது, ஒருத்தனை கொள்ள வந்த இடத்துல 4 பேரா? ஆமாம் பாஸ், 4 பேரை ஒரே நேரத்தில் போட்டு தருங்க. நாளைக்கு என்ன அட்டெண்டன்ஸ் ஃபுல்லாக உங்கள் பேர் தான் கொடி கட்டி பறக்கும். நம்ம டீம் ஐயில் போயிடும். வச்சா உனக்கு நைஸாக கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை அயனையும் உனக்கு அனுப்பிச்சிக்கலான்னு வந்தேன். எங்களுக்கு இவனுங்க என்னடா கொலை பண்ணி பாதாள வளர்த்துக்கு அனுப்ப போகிறேன்றானுங்க. நிஜமா கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இதை மட்டும் சொல்கிற எல்லா இடத்துலையும் ட்ராயினு வயிறெல்லாம் கழுதுடா. துப்பாக்கிலாம் வச்சுக்கிறானுங்க. ஒருத்தன் பாரு, பேபே பேபேன்னு கூட்டு தான் நம்மளை பார்சல் பண்ண பார்க்குறான். என்ன சித்தம், என்ன சொல்கிறானுங்க ஒன்றுமே புரியல. மேபி அது சீக்கிரட்டாக இங்கே இருக்க புத்திஸ்ட் கோவிலில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டோம். நாளைக்கு போய் பண்ணலான்னு நினச்சோம். ஓ, அப்போ அதுவும் ஊற்றிக்கிச்சு. இவர் தான் நம்மளை இன்றைக்கி கொண்டு அனுப்ப போகிறாரு. நீங்களாவது கப்பிள்ஸாக சாவீங்க, நாங்கள் 2 பேரும் கன்னி பச்சங்களாக சாவண்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நல்லாவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்ன பேசுகிறாங்கன்ட்டு அங்கே உள்ளே வந்திருந்த இந்த லோக்கல் ரவுடி பசங்க தான் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்குள்ளே நுழைஞ்சி எதையாவது திருடுவானுங்க, இல்லைன்னா யாரையாவது குத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க பேர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது அவங்க டீமுக்கு கொஞ்சம் பேர் வரும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அவனுங்களே இல்லை, என்னப்பா சொல்கிறீங்க, கல்யாணம் ஆகலையா? சே, எவ்வளோ இருக்கு கஷ்டம் சார். அதுவும் இல்லை சார், 98 வாட்டி சார். இது 99வது வாட்டி சார். பாவம் சார், விட்டுருங்க சார். பசங்க கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ட்டோம் சார். வாழ்கிறதுக்குள்ளேயே போட்டு தள்ளுறாதீங்க சார், ப்ளீஸ் சார். பாஸ், பாவமாக இருக்குது, அந்த பசங்களை விட்டுருங்க. இவங்க கை கிட்ட தான் இருக்காங்க, இவங்கள கொண்டுருங்க. ஐயோ சார், நாங்கள் தான் சார் அவனுங்களுக்கு சாட்சி கையெழுத்து போட வந்தோம். எங்களை சாவடிச்சிடாதீங்க சார். ட்ராகன் அவன் சாவடிச்சிடாதீங்க சார். சரி, இந்த பசங்க பாவமாக இருக்காங்க, நம்ம கொள்ள வந்த அவனுங்களே பார்த்துப்போம்
அப்படி சொல்லிட்டு வந்த பால்கனி வழியாவே இறங்குறானுங்க. இதை அப்படியே மேலேருந்து இவங்க 4 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா பேரண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா சொல்றா, திருடங்கிட்ட மாட்டினீங்களா? அவனுங்களே உங்களுக்கு கல்யாணம் நடக்கலன்னு கேட்டு போயிட்டானுங்களா? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க தாலி தான் காப்பாற்றணுவாங்க. இங்கே பேர் உங்கள் கல்யாண கதையை கேட்டு உங்கள் உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கு பாரு. என்ன மிஸ்டர் ஜியான்? ஆமாம் மிஸ்டர் கிம், நம்ம பசங்களை நினச்சாலே ஒரே ஃபன்னாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. தயாங்க ஒரு சோஃபாவில் தலையில் கை வச்சு உட்காந்துருக்கான். ஜங்குக்கு சொல்லவே தேவையில்ல, அவன் வீட்டு வாசல்லே நிற்கிறான். விட்டுருங்கடா, நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரி, கொஞ்ச நேரத்தில் பேரண்ட்ஸு எல்லோரும் உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வெளியே வராங்க. ஜங்குக்கு இங்கே வா. எதுக்குப்பா நான் கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? வாடா. தயாங் இங்கே வா. என்ன அங்கிள்? இந்தப்படி ரிங்க மாற்றுங்க. என்ன ரிங்க மாற்றுங்க? அப்போ எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ரொம்ப அவசரப்பட தயாங், என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. எதாக இருந்தாலும் அதுக்குன்னு எல்லா வரமுறையும் இருக்குது. இஷ்டத்துக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்போனா நாங்கள் என்ன சொன்னோம்? என்கேஜ்மெண்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு. அதை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஹனிமூனுக்கே போயிருப்பீங்க. அதை விட்டுட்டு 99 டைம்ஸ் ட்ரை பண்ணி ஃப்ளாப் தான். அங்கிள், கடைசியாக 100வது வாட்டி அவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக இவனுங்களுக்கு கல்யாணம் நடக்க போதில்ல. ஆமாம், கொஞ்சமாவது பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்குறீங்களா அப்படிங்க பேசியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தா தயங்கும் காணும், ஜங்குக்கும் காணும். பேபி, என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணுமா? சரி, என்கேஜ்மெண்ட் நடந்துட்டாலே பாதி ஹஸ் பண்ணுவாங்க, நம்ம பாதி பண்ணிக்கலாம். 2 மாதத்துக்கு அப்புறம் முழுசாக பண்ணிக்கலாம். அப்போ நீ பாதி ரத்த வாந்தி எடுப்ப, பரவாயில்லையா? டேய், நீ தானடா ஜப்பானுக்கு வந்து பேபி பண்ணிக்கலாம் பேபி, பண்ண பேபி அப்படின்னு. அது ஜப்பானு. அப்போ இது முடியாது. எதா இருந்தாலும் மேரேஜுக்கு அப்புறம் தான். ஐயோ, எங்களுக்கு யாராவது மேரேஜ் பண்ணி வைங்கடா. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போறாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா?